வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கூட்டணி போறது கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு வருது. இதுக்கு பதிலடி தர்ற விதமா ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான பிளான் பி ஒன்ன களமிறக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி மதுரை மாநாட்டிலையும் அதுக்கப்புறம் நடந்த சுற்றுப்பயணங்கள்லயும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஏடிஎம்கேவை கடுமையா விமர்சனம் செஞ்சிட்டு இருந்தாரு. ஜெயலலிதாவின் கட்சி பாஜக கிட்ட அடகு வைக்கப்பட்டிருக்கிறதா விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாரு. இப்போ அதே விஜய் ஏடிஎம்கேவினுடைய உதவிய நாடி இருக்காரு. அதோட மட்டும் இல்லாம ஆந்திர பிரதேசத்துல எப்படி சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாண் வலது கை மாதிரி இருந்தாரோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் எடப்பாடிக்கு வலது கை மாதிரி உருவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அரசியல் வல்லுநர்கள். இதுக்கான ஆலோசனைகள் ஏற்கனவே செய்யப்பட்டுட்டதா அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. ஏடிஎம்கே கூட்டணியில தாவேகா இணைய இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூசகமா பேசியிருக்காரு. குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில ஏடிஎம்கே தலைமையில வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ கூட்டத்துக்கு நடுவுல சிலர் தாவேகா கொடியை உயர்த்தி உற்சாகமா கோஷமிட்டாங்க. அப்போ கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது ஸ்டாலின் அவர்களே, இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கூட தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் ஏடிஎம்கே பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினதா தகவல்கள் பரபரக்கிற சூழல்ல கூட்டணி தொடர்பா இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கூட தொலைபேசியில உரையாடினாரு. இந்த உரையாடல்ல பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல டிஎம்கே ஆட்சி அகற்றுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி அமைக்க ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த போன் கால்ல கேட்டதா சொல்லப்படுது. இது பத்தி ஏடிஎம்கே வட்டாரம் நம்ம கிட்ட பேசும்போது கூட்டணிக்கு வரீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு. இதுக்கு விஜய் நோ சொல்லல. நான் மக்களை சந்திக்க போறேன், மறுபடியும் பிரச்சாரத்தை தொடங்க போறேன் அப்படின்னு சொன்னதா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரச்சாரத்தின் அப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேர்ல சந்திப்பதாவும் ஜனவரி மாசத்துக்கு அப்புறமா கூட்டணி பத்தி முடிவெடுப்பதாவும் விஜய் அவர்கள் உறுதியளிச்சிருக்காரு அப்படின்னு ஏடிஎம்கே வட்டாரங்கள் தெரிவிச்சாங்க. இந்த அழைப்பு அரை மணி நேரத்துக்கும் மேலாவே நீடிச்சதா ஏடிஎம்கே வட்டாரம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த அழைப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு தனிப்பட்ட வகையில விஜய் கிட்ட தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சதோட விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு முழு ஆதரவையும் வழங்கினாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேற்கு பகுதியை சேர்ந்த இன்னொரு மூத்த ஏடிஎம்கே தலைவர் இத பத்தி நம்ம கிட்ட சொல்லும் பொழுது விஜய் எடப்பாடி பேசினது உண்மைதான், கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு எடப்பாடி சொன்னாரு, உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி சொன்னாரு. இதுக்கு விஜய் பாசிட்டிவாவே பேசியிருக்காரு. 2026 பொங்கலுக்கு அப்புறமா கூட்டணி பத்தி முடிவெடுக்கிறதா அவர் உறுதியளிச்சிருக்காரு அப்படின்னு அந்த மூத்த ஏடிஎம்கே தலைவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் இந்த கூட்டணிக்கு பதிலடி தர்ற விதமா ஸ்டாலின் அவர்கள் பிளான் பி ஒன்ன உருவாக்குற திட்டத்துல இருக்காராம். விஜய் அவர்கள் ஏடிஎம்கே கூட இணைஞ்சிட்டார்னா கண்டிப்பா அது டிஎம்கேக்கு எதிரா போகும். முதல்ல இந்த கூட்டணி உருவாகாம தடுக்கணும், அதுக்கான பணிகளை செய்யணும் அப்படின்னு டிஎம்கே திட்டமிட்டு வர்றாங்களாம். ஒருவேளை கூட்டணி உருவாகாம அதுக்கு பதிலடியா டிஎம்கே பக்கம் சில பெரிய தலைகளை சில பெரிய கட்சிகளை கொண்டு வர்ற திட்டத்திலையும் அரசியல் வாக்கு வங்கி ரீதியா இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான பிளான் பிகளையும் ஸ்டாலின் அவர்கள் களமிறக்கி வர்றாராம். இந்த கூட்டணி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுற பட்சத்துல ஸ்டாலின் அவர்கள் அதுக்கான முன்னெடுப்புகளை எடுப்பார் அப்படின்னு டிஎம்கே தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.